முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் டிவோர்ஸ் அதிகம் தான். அதாவது பழைய காலத்துக்கும் இப்போக்கும். எதனால அப்படின்னா, இதில் இப்போ என்னென்ன பிரச்சனைன்னு உடனே ஓடி வந்துடணும்னு நினைக்கிறோம். அப்போ இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட ஒரு பிரச்சனைனா அங்கேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும். அப்போ டிவோர்ஸ் தான் அடுத்த ஆப்ஷன். வந்து குழந்தைங்களாம் இருந்தால் அந்த குழந்தைக்காக பாருங்களேன், இவங்களுக்காக வாழுங்களேன், அவங்களுக்காக வாழுங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல. இந்த வார்த்தை இப்போ ரொம்ப நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தையாக இருக்குது. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஏன் இவங்களுக்காக வாழணும்? அவர் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து தினமும் அந்த அம்மாவை போட்டு மிதிக்கிறாரு, கீழே போட்டு தட்டி உதைக்கிறது அப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஆனாலும் கூட ஃபிசிக்கல் வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் பேர் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு வாழணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே 1 minute முடியணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் அது 1 நிமிஷத்தில் சால்வ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இப்போ ஒரு பயமே வந்துருச்சு. இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் டிவோர்ஸ் ஆகிடுமா? ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் உமன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ராஜேஸ்வரி மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் டிவோர்ஸ் ரிலேட்டடாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். ஐ திங்க் இந்த ஃபியூ டேஸஸாக உங்ககிட்ட நிறைய பேர் விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸை பற்றி ஒரு கான்வர்சேஷனாச்சும் பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், டிவோர்ஸுன்றது ரொம்பவே அதிகமாக நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தையாகவே இருக்குது. அது நம்ம செலிப்ரிட்டிஸ்க்கு நடக்குதுன்றதை தாண்டி நம்ம பக்கத்து வீடு அக்கத்து வீடுன்னு எல்லா இடத்துலையுமே நம்ம டிவோர்ஸ்ன்ற வார்த்தையை கேள்விப்படுறோம். யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இப்போ ஒரு பயமே வந்துருச்சு. இப்போது கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் டிவோர்ஸ் ஆகிடுமா, நம்ம கல்யாணம் பண்ணாலும் நம்மளுக்கும் ஆகிடுமான்ற ஒரு பயம் இருக்குது. எதனால மேம் இந்த டிவோர்ஸ் கேசஸ்லாம் அதிகமாக ஆகுது? அதிகமாக தான் இருக்கா, இல்லை நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுதா? அதிகமாகுது அப்படிங்கிறத விட முன்னாடி காலத்தில் என்னென்னா, இந்த டைவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நெசசரி கிடையாது. ஏன்னா இந்த ஃபாரின் ட்ராவல்ஸ் கிடையாது, இல்லை அடுத்த விஷயம்னு கிடையாது. அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்டேருந்து விலகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு லாங் கேப் எடுப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு குழந்தைங்கள்லாம் வந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த கோர்ட்லேருந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு நெசசிட்டியாக இருக்காது. பட் இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோர்ட்லேருந்து உத்தரவு அப்படிங்கிறது நெசசிட்டி ஆகுது. ஏன்னா காரணம் என்னென்னா, ஒரு குறுகிய காலத்திலேயே வெளியில் வராங்க. ஒரு 1 yearல வெளியில் வருவாங்க, 2 yearsல வெளில வருவாங்க. அப்போ டிவோர்ஸ் வாங்கினா தான் அடுத்த கல்யாணம் பண்ண முடியும் அவங்களால. இல்லை ஃபாரின் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ ஃபாரின் ட்ராவல் பண்ணணுன்னா பாஸ்போர்ட்டில் நேம் இருக்கும், ஸ்பவுஸ் நேம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், விசா ப்ராசஸஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக உங்களுக்கு கோர்ட்டில் இருந்து ஒரு ஆர்டர் வந்து நெசசரி ஆகுது இப்போது. அதனால் கோர்ட்டை நோக்கி வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்க வரதுனால டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஓகே. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் டிவோர்ஸ் அதிகம் தான். அதாவது பழைய காலத்துக்கும் இப்போக்கும் கொஞ்சம் அதிகம். எதனால் அப்படின்னா, அப்போ வந்து கொஞ்சம் குடும்பங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டாங்க. நம்மளோட பேரண்ட்ஸ் சைடில் இருந்தவங்க அவங்களாம் சரி அப்பா அம்மா சொல்கிறாங்க, அதனால நம்ம இப்போது வெளியில் போக வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம். இல்லை வந்து தாத்தா பாட்டிக்காக, இல்லை ஃபேமிலிக்காக, ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக அப்போ இருப்பாங்க. அப்போ இல்லைன்னா ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்க மாமனார் மாமியார் கூட சேருவாங்க. இல்லை அவங்க இல்லைன்னா இன்னொரு தாத்தா பாட்டி இருப்பாங்க. அப்படி அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு செப்பரேட் ஃபேமிலிஸாக இருக்கோம். அப்போ இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட ஒரு பிரச்சனைனா அங்கேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும். அப்போ டிவோர்ஸ் தான் அடுத்த ஆப்ஷன். இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கோ, இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ, இல்லை இவங்களை வந்து பேசிஃபை பண்ணுறதுக்கோ அங்கே ஆளுங்களே கிடையாது. அப்போ பிரச்சனைகள் மட்டும்தான் பெருசாக இருக்கும். அதனால வேகமாக அவங்க கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. பட் டிவோர்ஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து காலகட்டம் இப்படி இருக்குது, இதனால தான் அந்த இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, இல்லை வந்து பொண்ணுங்கள்லாம் நிறைய வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க, நிறைய சோஷியலைஸ் ஆகுறாங்கன்னு நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இந்த காரணங்களை எல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த பிரச்சனைகளோட வாழறதுக்கு நம்ம பக்குவப்படுத்திக்கல. வாழ்க்கையில் பிரச்சனை வரும் தான், அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம கடந்து போய் நம்ம வாழணும். இல்லை பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக திருப்பி வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. இப்போ என்னென்னா பிரச்சனைன்னு உடனே ஓடி வந்துடணும்னு நினைக்கிறோம். இதுதான் வந்து எல்லாத்துக்குமான காரணம்னு நினைக்கிறேன். கோர்ட்டுக்கு வர்றதுக்கான முதல் காரணம் அதுவாக தான் இருக்கணும். இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு நாளைக்கு திருப்பி இவர் கூட வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே ஓடி வரணும்னு நினைக்க மாட்டோம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா இளைஞர்களும், அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம ஏன் போகணும், அங்கேருந்து நம்ம ஓடி வந்துடணும். இங்கே இவன் கூட நம்ம வாழறது பிரச்சனை அப்படின்னா நம்ம வெளியில் ஓடி வந்துடணும், இவ கூட வாழறது பிரச்சனைனா வெளியில் ஓடி வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமாக நான் நினைக்கிறேன். ஓகே. என்னோட அடுத்த கொஸ்டினுக்கு நீங்களே லீட் எடுத்து கொடுத்துட்டீங்க. ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அங்கேருந்து நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. டிவோர்ஸ் இருக்குது, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இங்கே பிரச்சனைனா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வராங்க. ஆனால் இந்த டிவோர்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாமா? டிவோர்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு திங்கஸ், ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்து அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம முதல்ல சால்வ் பண்ண தயாராக இருக்கணும்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதையெல்லாம் தாண்டி முதல்ல வந்து ஒரு எமோஷனலா அவங்க 2 பேரும் கனெக்டடா இருக்கணும். அப்பதான் வந்து சரி இவருக்காக இத மாத்திக்கணும்னு நம்ம நெனைக்கிறேன். இல்ல குழந்தைங்களுக்காக நம்ம இந்த கொஸ்டின் வந்து நெறைய இடங்கள்ல இருக்குமா. இப்ப குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைங்க இல்லாதவங்க டைவர்ஸ்க்கு வந்த உடனே நாங்க நெறைய நேரங்கள்ல சொல்றது, எப்போ நீங்க வந்து குழந்தைங்கலாம் இல்ல. இப்பவே நீங்க டைவர்ஸ்க்குன்னு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்கள சேர்ந்து கிர்ந்து வாழுங்கன்னு அனுப்பிச்சு ஒரு குழந்தையோட நீங்க திருப்பி வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நாங்க நெறைய பேர்கிட்ட சொல்றது உண்டு. அது மாதிரி இப்ப நீங்க வந்து குழந்தைங்கலாம் இருந்தா, அந்த குழந்தைக்காக பாருங்களேன். இல்ல நீங்க இதுக்காக பாருங்க, இந்த விஷயத்துக்காக பாருங்களேன். இவ்ளோ வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானே. இத விட்டுக் குடுக்க முடியாதா? அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? இவங்களுக்காக வாழுங்களேன், அவங்களுக்காக வாழுங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல. இந்த வார்த்தை இப்ப ரொம்ப நெறைய பேரால ஏத்துக்க முடியாத ஒரு வார்த்தையா இருக்கு. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஏன் இவங்களுக்காக வாழணும்? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. நான் ஏன் இவங்களுக்காக வாழணும்? நான் ஏன் எங்க அப்பாக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போணும்? நான் ஏன் என் குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போணும்? என் குழந்தையே நாளைக்கு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, "அவனே நாளைக்கு 20 வருஷம் கடந்த உடனே என்ன விட்டு போயிடுவான் அவன். அவனுக்காக நான் ஏன் இன்னைக்கு என் வாழ்க்கைய அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்? என் வாழ்க்கைய நான் எதுக்காக இழக்கணும்?" அப்போ நம்ம என்னன்னா, இதெல்லாம் நம்ம வந்து இது ஒரு சமூகமா நம்ம வாழுறோம்னு சொல்றோம் இல்லையா? இங்க எல்லாரும் நான் உங்களுக்காக வாழணும், நீங்க எனக்காக வாழணும், நம்ம இன்னொருத்தவங்களுக்காக வாழணும்னு இந்த சமூகமா ஒரு இருக்கும்ல. இத நம்ம விட்டுட்டோம் இப்ப நம்ப. நான் எனக்காக வாழணும், நான் ஏன் சந்தோஷம், என்னோட திருப்தி, என்னோட வாழ்க்கை அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளா தான் நான் டிவோர்ஸ வந்து பெருசா பார்க்குறேன். இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு இதுக்கு தீர்வு அப்படின்னா, ஓகே இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை. இது என்னோட பிரச்சனை மட்டும் இல்ல. நானும் நீயும் வெளியில போயிட்டோம்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு கிடையாது. இது ஒரு குடும்ப பிரச்சனை. இந்த பிரச்சனை சால்வ் ஆனா ஒரு குடும்பம் சேவ் ஆகும் அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, டிவோர்ஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் நெனைக்கிறேன். த பாயிண்ட் இஸ் என்னன்னா, ஒரு ஒரு ஹஸ்பண்டோ அல்லது ஒரு ஒய்ஃபோ அவங்களோட பிரச்சனைய சால்வ் பண்ணிக்கணும்னு நெனைச்சுட்டாங்க அப்படின்னா, டிவோர்ஸ் வராது. சால்வ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, டிவோர்ஸ் தான். இல்ல இது பிரச்சனை தான். இத எனக்கு சால்வ் பண்ண ஆசையே இல்லன்னு நெனைச்சிட்டாலும் டிவோர்ஸ் தான். 2 தரப்பு இருக்காங்க மேம். ஒரு சிலர் இப்ப நம்ம பேசின மாரி, சும்மா சின்ன பிரச்சனைக்கே ஹஸ்பண்ட் கூட சின்ன பிரச்சனைக்கே நம்ம டிவோர்ஸ் அப்படின்னு போயிடுறாங்க. இன்னொரு சைடு எப்படி இருக்குன்னா, வயலன்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. அது எந்த மாரியான வயலன்ஸா இருந்தாலும், இல்ல என் கணவன், என் குழந்தைன்னு சொல்லி இருக்கிற விமன்ஸ் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க மேம்? ஆக்சுவலி இந்த வயலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இத வந்து நெறைய பேரு பேர் பண்ணிட்டு அடிச்சுட்டு இருப்பாரு. பயங்கரமா ஃபிசிக்கல் அசால்ட் இருக்கும். மென்டல் ப்ரெஷர் இருக்கும். ஃபினான்ஷியலா, எமோஷனலா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கவங்க நெறைய பேர் வந்து வெளியில வரதே இல்ல. அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு நான் நெனைக்கிறேன் அப்டின்னா, அந்த மாரி வராதவங்க வந்து ஃபினான்ஷியலி அவங்களாம் டிபெண்டன்ட்டாவே இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கவங்க இதெல்லாம் பேர் பண்ணிட்டு உள்ளார உட்கார்ந்திருக்கிற மாதிரி இப்ப தெரியறதில்ல. இப்ப வந்து மோஸ்ட்லி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் விமனா இருந்தா, நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும்? என்னால என்ன பார்த்துக்க முடியும்ல. என்னால நான் வாழ முடியும்ல. அப்ப நான் வெளியில போயிடுறேன் அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஃபினான்ஷியலி டிபெண்டன்ட் விமென் வந்து மோஸ்ட்லி இந்த விஷயத்த வந்து சரி விடு. வெளியில போய் நம்ம என்ன பண்ண போறோம்? எங்க இருக்க போறோம் நம்ப? திருப்பியும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட போறோம். அந்த கஷ்டத்த ஃபேஸ் பண்றதுக்கு இந்த கஷ்டத்திலேயே நம்ம இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதா பார்க்குறேன். பட் ஆனாலும் கூட ஃபிசிக்கல் வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் பேர் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு வாழணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்ந்தே தான் ஆகணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ரைட் டைம்ல அவங்க வந்து அவங்களுக்கான ரெமெடீஸ், அவங்களுக்கான நிவாரணங்கள் என்ன வந்து சட்டங்கள் சொல்லுதோ, அத அவங்க எடுத்துக்கிறதுக்கான விஷயங்கள் உண்டு. ஆனாலும் கூட இப்ப சில பேர் என்னன்னா, நீங்க நான் ஒரு 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 ஒய்ஃப் என்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க. "அம்மா நான் ஏம்மா இவ்ளோ கஷ்டப்படுறீங்க நீங்க? நீங்க வந்து சொல்லலாமேன்னு நானே கேட்டேன்." ஏன்னா அவங்க படுற கஷ்டம் எனக்கே அவ்ளோ ம். கொடுமையா இருந்தது. அவர் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து தினமும் அந்த அம்மாவ போட்டு மிதிக்கிறாரு. கீழ போட்டு தட்டி உதைக்கிறது அப்படிலாம் பண்ணிட்டே இருக்காரு. "எதுக்கு இவ்ளோ கொடுமைய நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கணும்?" அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். "இதுக்கு நீங்க வந்து வெளியில வரலாமே" அப்படின்னு. அவங்க வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் சொன்னாங்க. "மேடம் இது இது இருக்க தான் செய்யுது. இது எனக்கு ஒரு 2 நாள், 3 நாள் கஷ்டமா தெரிஞ்சது. ரொம்ப கோவமா வந்தது. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்து மட்டும் நான் என்ன மேடம் பண்ண போறேன்? அவரா ஒரு பாயிண்ட்ல எவ்வளோ நாள் அவருக்கு கையில தெம்பு இருக்கிற வரைக்கும் அடிப்பாரா என்ன? அவர் பாட்டுக்கு அடிச்சு முடிச்சுட்டு அவராவே நிறுத்திட்டு வெளியில போயிடுவாரு. நாளைக்கு காலைல திருப்பி அவர் என்கிட்ட தான் சாப்பாட்டுக்கு வந்து நின்னாகணும். நாளைக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு என்கிட்ட தான் அவர் வந்து நின்னாகணும். பகல் ஃபுல்லா என்கிட்ட தான் நிக்கிறாரு அவரு. சாயந்தரம் அவர் வந்து ஒரு மனநிலையிலே இல்ல. அவர் தண்ணி அடிச்சா தான் இப்படி கலாட்டா பண்றாரு. மத்த நேரத்துல அவர் நல்லவரா இருக்காரு." ஸோ அவங்க அத எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது ஒரு மைனஸ் அவர்கிட்ட. ஆனா இத தாண்டி நெறைய அவர்கிட்ட பிளஸ் இருக்கு. ஸோ அவங்க இந்த பிளஸ்ஸ பார்த்துட்டு இந்த மைனஸ அவங்க பெருசா ஹைலைட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில பேரு உள்ளார இருக்க தான் செய்றாங்க இல்லையா? அவங்கள வந்து நம்ம வந்து ஏம்மா நீங்க கஷ்டப்படுறீங்க? இன்னும் அவங்கள புல் பண்ண வேண்டிய நெசசிட்டி நமக்கு கிடையாது. இப்ப அவங்களால பேர் பண்ண முடியிற ஒரு கஷ்டம் இருக்குல்ல. அந்த அம்மா சொன்ன வார்த்தையோட வீரியம் இதுதான். ஆனா 10 மாசம் சுமந்துட்டு, 10 மாசம் வலி சுமந்துட்டு, ஒரு லேபர் பெயின சுமந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் எனக்கு குழந்தை பொறந்தான். ஸோ இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி இவன் பொறந்து, இவன் வளர்ற சந்தோஷத்த நான் பார்க்குறேன்ல.
இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி எனக்கு ஒரு வலி இருந்தது, எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. இந்த கஷ்டத்தை தாண்டி தான் நான் இதை பார்த்தேன்னாங்க. சரி, அந்த அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயமா நான் அப்போ அதை தான் பார்த்தேன் நான். இப்போது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வலி இருக்கும்ல, அந்த வலி வந்து உங்களால் பேர் பண்ணிக்க முடியும். இது வந்து எல்லா ஹஸ்பண்டும் வந்து வயலண்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது கிடையாது. பட் சில பேருக்கு அது ஒரு நேச்சராகவே இருக்கும் அவங்களுக்கு. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நான் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு மாற்றி சில பேர் வாழறாங்க. ஓகே. ஸோ இந்த வலியை கடந்து சில பேர் சந்தோஷமாக வாழறேன்னு சொல்கிறாங்க. அவங்கள போய் நம்மளே புல் பண்ண முடியாது. இல்லை இல்லை, நீ வா, நீ ரொம்ப எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ வா, நீ கம்ப்ளைண்ட் கொடு, நீ வாழாத அவர் கூட, நீ வெளியில் வந்து நீ டிவோர்ஸ் போட்டுக்கோ அப்படின்னு நம்ம கூப்பிட வேண்டிய நெசசிட்டியே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க என்னால் முடியும்னு சொல்கிறாங்க, நான் இதை சுமக்க தயாராக இருக்கேன்றாங்க, என்னால் ஏற்றுக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள போய் நீங்கள் இல்லை இல்லை வாங்கன்னு நம்ம புல் பண்ண முடியாது. பட் உண்மையிலேயே சில பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான நிவாரணங்களை கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லலாம். பட் நான் ஜென்ரலைஸ்டாக பார்க்குறது என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும். என்னால் இதுக்கு மேலே இவரோட வலியவோ இவரோட கொடுமையவோ சுமக்க முடியாதுன்றவங்க அந்த நொடியில் அவங்க வெளியில் வந்துடுவாங்க. அந்த வெளியில் வர சமயத்தில் அவங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் அப்படிங்கிறது சட்டத்திலேயே ஆல்ரெடி வகுக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை பேர் பண்ணிக்கிட்டே சில பேர் உள்ளார இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளை பார்க்கும்போது, ஐயோ அது இவ்வளோ பெரிய வலியா, அவன் என்ன டெய்லி அடிக்கிறானா, அவன் என்ன அவ்வளோ கொடுமைப்படுத்துறானா. ஆக்சுவலி என்னன்னா, அவர் அடிக்கிற வலியை விட நம்ம எல்லாரும் அவங்கக்கிட்ட சொல்கிறோம் பாருங்களேன், ஐயோ உன்னை இவ்வளோ அடிக்கிறானா, இதெல்லாம் அடியெல்லாம் வாங்கிட்டு நீ எதுக்கு இங்கேயே இருக்க, இதுதான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தவங்களை நம்மளே போய் அவங்களோட பெயின் என்னங்கிறத அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமே ஒழிய, அவங்க பெயினை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு பெயினே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் சுற்றி இருக்கவங்க அவங்களுக்கு வந்து, ஐயோ நீ அடி வாங்குறியா, ஐயோ நீ உன்னை இப்படி திட்டுறானா, ஏன்னா அவன் சின்ன வார்த்தை சொல்லி திட்டுவான். இவங்களுக்கே அது பழகி போயிருக்கு. இவங்க அந்த வார்த்தையை வந்து ஒரு வலியான வார்த்தையாகவே பார்க்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு சில பொண்ணுங்களுக்கு வந்து போடின்னு கூப்பிட்டாலே பிடிக்காது. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லுது, சட்டத்தில் என்ன சொல்கிறோன்னா, எனக்கு ஒரு வார்த்தை பிடிக்கல, ஒரு பெண் வந்து எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது எனக்கு அருவருப்பாக இருக்குது, இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது என்னை வந்து காயப்படுத்துது, நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அதை திருப்பி ஒருத்தர் செய்கிறாருன்னா அது அபியூஸ் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனால் அந்த வார்த்தையை அவர் சகஜமாக யூஸ் பண்ணுவாராக இருக்கும். அவர் வந்து ஒரு நேச்சுரலாக அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவராக இருக்கும். அவரையும் அறியாமல் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுவாராக இருக்கும். அவருக்கு அபியூஸ் பண்ணணுங்கிற இன்டென்ஷனே அங்கே இருக்காது, இவங்களை காயப்படுத்தணுங்கிற நோக்கமே இருக்காது. அவர் அந்த வார்த்தையை கேஷுவலாக சொல்லுவாராக இருக்கும். பட் இவங்களுக்கு அது கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து வலியோட விகிதம் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வலியோட விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க வந்து என்னால் முடியலன்னு எப்போ வெளியில் வராங்களோ அதுதான் அவங்களோட சேச்சுரேஷன் பாயிண்ட். இதை என்னால் தாங்கிக்க முடியலன்னு வந்துட்டாங்கன்னா நம்ம ஒத்துக்கணும். நான் தாங்கிக்கிட்டு அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறவங்கள வந்து நம்ம எந்த வகையிலையும் அவங்களை இன்டியூஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து எனக்கு காயப்படுத்துது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இன்னொரு பெண்ணுக்கு ஒரு சாதாரண விஷயமா தோணும். அந்த பொண்ணுக்கு சாதாரணமாக நினைக்கிற விஷயம் என்ன காயப்படுத்துதுன்னு நான் நினைப்பேன். ஸோ இட் டிஃபர்ஸ் வித் த பீப்புள். ஓகே, நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்துச்சு மேம். இப்போது நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் ஃபினான்ஷியலாக நம்மளுக்காக போய் வெளியே நம்மளால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாதுன்னு பொறுத்துக்கிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன சலுகைகள்லாம் கவர்மெண்ட் சைடில் இருந்தோ இல்லை லாவும் கொடுக்குது மேம்? சரி, இது இந்த ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி ஒரு பெரிய காரணமாக, வலிய பெண்கள் சுமக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம் ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி. இப்போ நிறைய சின்ன பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா, அப்பாவை விட்டுட்டு அம்மா விட்டு வெளில போகாததுக்கு காரணம் என்னன்னா, அவர் தான் படிப்புக்கு செலவு பண்ணணும், அவர் தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. ஒய்ஃபுங்களும் இவருக்கு காசு கொடுத்தா தான் நம்மளுக்கு நாளைக்கு சாப்பாடு, இவர் காசு கொடுத்தா தான் நம்ம நாளைக்கு வாழ முடியும், இல்லை நம்ம குழந்தைங்கள பார்த்துக்க முடியும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. சரி, நான் வெளியில் போனால் வேலைக்கு போக முடியுமானா, நான் படிக்கலை, நான் வேலைக்கு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து வலி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அவங்க என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும், ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டாலும் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் அவர் சில கஷ்டங்களை அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் அவங்க இதுலேருந்து வெளியில் வந்தாங்க அப்படின்னா சட்டத்தில் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன், உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது. அவர் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க அவர்கிட்டருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கலாம். இவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு காட்டுற பட்சத்தில் அவங்க வாங்கிக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு வீடு தங்குறதுக்கே இல்லை அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு, அதாவது அவருக்கே சொந்தமான ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் குடியிருக்கிற உரிமையை அவங்க வாங்கலாம். அப்படி இல்லை, எனக்கு இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, நான் வெளியில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்கேன், அந்த வீட்டுக்கான வாடகையை அவரை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் அதை அவரை பேர் பண்ண சொல்லலாம். அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்தது அப்படின்னா அதை ஹஸ்பண்ட் அவங்க பேர் பண்ண சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் கீழே இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கீழே இருக்குது, அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே இருக்குது.
இது எல்லா நிவாரணங்களையும் அவங்க வாங்க முடியும். பட் இது எல்லா நிவாரணங்களுக்கும் தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, அவரும் சம்பாதிக்கணும். அவரோட சம்பாத்தியம் என்னவோ அதிலிருந்து தான் அவங்க வாங்க முடியும். அவரே ஒரு ரூ. 10,000 தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, இவங்க ஒரு ரூ. 30,000 கேட்க முடியாது. அந்த ரூ. 10,000 அவர் செலவுகள் போக இவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் அவர் கொடுக்க முடியும். இவங்களையும் அவர் பராமரிக்க முடியும். அப்படிங்கிறது தான் சட்டத்துல இருக்கக்கூடிய விதிமுறைகள். அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ப்ரொடெக்ஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிறாரு. இவங்க ஏதோ ஒரு இடத்துல போய் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அவர் டெய்லி அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து திட்டுறாரு, அடிக்கிறாரு அப்படின்னா அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கலாம். அதாவது என்னை வந்து நான் இருக்கிற இடத்துல என்னை அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னை அடிக்க வரக்கூடாது, என்னை துன்புறுத்த வரக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கலாம். இல்லை மாமனாரோ மாமியாரோ ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, இல்லை மற்றவங்க யாரோ அந்த ஹஸ்பண்ட் வீட்டை சேர்ந்தவங்க வந்து மிரட்டுறாங்க, திட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்களெல்லாம் ரெஸ்ட்ரைன் பண்ண சொல்லி ஒரு ரெஸ்ட்ரைன் ஆர்டர் கூட கோர்ட்லேருந்து அவங்க வாங்கலாம். இந்த ஆல்டர்னேட் அக்காமடேஷன் ஆர்டர் வாங்கலாம். இது எல்லாமே அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக, அவங்கள பராமரிக்கிறதுக்கான நிவாரணங்கள் அப்படின்னு சொல்லி சட்டங்கள் சொல்லுது. பட் இது எல்லாத்தையும் அவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இது வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுமா, இல்லை அந்த வீட்லேயே இருக்கும்போதே வாங்கணுமாங்கிறத அவங்க பார்க்கலாம். பட் ஹஸ்பண்ட் குடியிருக்கிற வீட்டுக்குள்ளார டிவோர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்குமோ அல்லது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் முடிகிற வரைக்குமோ அந்த ஹஸ்பண்ட் குடியிருக்கிற வீட்டுக்குள்ளாரையே நானும் ஒரு இடத்துல குடியிருப்பேன் அப்படின்னு கேட்கறதுக்கே அவங்களுக்கு உரிமை இருக்கு. அண்ட் ஃபைனலாக மேம், இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மேரேஜ் மேலே வந்து ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக டிவோர்ஸ் கேசஸ் அதிகமாகுதா மேம்? இல்ல அது ஒரு காரணமா கல்யாணத்துக்கு இருக்கா? மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. சரி, கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்னொரு பெண் கூட சேர்ந்து இல்லை ஒரு ஆண் கூட சேர்ந்து அவங்க வாழ போற ஒரு வாழ்க்கை, அவங்களோட மிச்ச வாழ்க்கை அவங்க கூட சேர்ந்து அப்படிங்கிறது. பட் இப்போ இருக்கிற பசங்களுக்கு என்னன்னா ரீல்ஸ், சோஷியல் மீடியா இது வந்து நிறைய இன்புட்ஸ் அவங்களுக்குள்ளார கொடுத்துருது. இப்போ ஓகே. முன்னாடி காலத்துல நீங்க வந்து ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு நகை கடைக்கு போகணும், அங்க போய் நம்ம தேடணும். இப்போ அப்படி இல்லை, நீங்க இருக்கிற இடத்துக்கே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வருது. அப்போ நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறோம்னா, எந்த டிசைன்ல வாங்கலாம், எவ்வளோ கிராம்ல வாங்கலாம், அது ரோஸ் கோல்டுல வாங்கலாமா, எல்லோ கோல்டுல வாங்கலாமா, எல்லாமே நீங்க பிளான் பண்ணிட்டு அதை கடைக்குள்ளார. தாண்டி ரீல்ஸ்ல இவங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம வாங்கணும்னு சொல்லி அதை கடைக்கடையா அலையறவங்கலாம் பல பேர் ஆமா, அதான் இருக்காங்க. சொல்றேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு கடைக்குள்ளார நீங்க போகலாம். இப்போ நார்மலா ஒரு கடைக்குள்ளார போய் நீங்க நகை வாங்க போனீங்கன்னா இருக்கிற நகையெல்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு 10 எடுத்து வச்சு அதுலேருந்து ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுவோம். நீங்க ஆல்ரெடி ஒரு ப்ரீஃபிக்ஸ்டா எனக்கு இந்த மாதிரி நகை தான் வேணும், அதில் இவ்வளோ கிராம்ஸ்ல தான் வேணும், இந்த கலர்ல தான் வேணும், இவ போட்டிருக்க மாதிரி வேணும், இவ்வளோ லென்த்தில் வேணும்லாம் டிசைட் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா அந்த கடைக்குள்ளார எவ்வளோ நகை கொட்டி இருந்தாலும் உங்க கண்ணுக்கு எதுவுமே சரியா தெரியாது. ஓகே, ஏன்னா நீங்க அவங்க மைண்ட்ல செட் ஆயிருக்கிறத தான் நீங்க தேடுவீங்க. அதே தான் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையிலையும். கல்யாணத்துக்கு முன்னாடி போகும்போது அது ஒரு 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 சின்ன கோட்டை மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். அது கல்யாண வாழ்க்கைக்குள்ளார போகும்போது அது ஒரு பேலஸ். நீங்க உள்ளார போய் வாழ போறீங்க. உங்களுக்குள்ளார ஒரு வைஃப் உங்க கூட வருவா. அங்க என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஓகே, அவ கூட சேர்ந்து நீங்க போய் வாழ போறீங்க, இருக்கிறத என்ஜாய் பண்ண போறீங்க, பிரச்சனைகள் இருந்தா அதை சமாளிக்க போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு உள்ளார போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆனா அந்த பேலஸ்க்குள்ளார எனக்குன்னு ஒரு அழகான ரூம் இருக்கும், அதுக்குள்ளார எனக்கு இதெல்லாம் இருக்கும், அங்க சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அங்க வீடு தேய்க்க ஒரு ஆள் இருப்பாங்கன்னு எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு உள்ளார போனீங்கன்னா அங்க ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தா கூட உங்களால அதை ஏத்துக்க முடியாது. ஸோ அப்போ என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க அதிகமா, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிறதுக்கு முதல்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது உங்களோட வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாத போது எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கூடாது. நீங்க ரீல்ல ப்ரப்போஸ் பண்ற மாதிரி, அலைபாயுதை படத்துல மாதவன் ப்ரப்போஸ் பண்ண மாதிரியே எனக்கு ஒருத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா அது நடக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ப்ரப்போஸ் பண்ற மெத்தட் வேற. அப்போ நீங்க வாழ்க்கைய முதல்ல புதுசா பார்க்க ஆரம்பிங்க. எது வந்தாலும் ஏத்துக்க பழகுறது தான் வாழ்க்கையோடது. ஆனா நிறைய பேருக்கு இப்போ எப்படின்னா, எனக்கு கல்யாண வாழ்க்கைலாம் மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் கஷ்டம் கஷ்டம்னு பேசி பசங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும். எல்லாருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை தான் வேணும். ஆனா அதுல சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்தை கடந்து கடந்து நீங்க சந்தோஷத்தை தேடுறது தான் வாழ்க்கையோட பயணமே. அப்ப இந்த கஷ்டத்தை கடந்து சந்தோஷத்தை தேடுங்க. சந்தோஷத்தையே கடந்தீங்கன்னா அடுத்த நாளும் நீங்க சந்தோஷத்தையே தேடிட்டு இருக்கணும்னா அது வாழ்க்கையோட பயணமாவே இருக்காது. போர் அடிச்சிருங்கிறத வந்து இளைஞர்கள் புரியணும். மேபி எனக்கு தெரில, இந்த சோஷியல் மீடியா இதனால ட்ரெண்டுனால அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். என் அம்மா இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில். என்னோட ஃபேமிலியில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் அவங்கள அனுசரிக்கும் போது இப்போ நான் வரும்போது அவங்களோட கஷ்டம் எனக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனாலும் கூட எனக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனையே கொஞ்சம் பெருசாக தெரிஞ்ச மாதிரி நான் நினைக்கிறேன். என்னை விட இன்னும் என்னோட பொண்ணு வந்து சின்ன பிரச்சனைகளை கூட எதிர்கொள்றதுக்கு தயாராக இருப்பாளான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே 1 மினிட்ல முடியணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் அது 1 நிமிஷத்துல சால்வ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
சோஷியல் மீடியா வேற, நீங்க பார்க்குற Real ரீல்ஸ் வேற, வாழ்க்கை வேற அப்படிங்கிறத மட்டும் புரியணும். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.